மத்திய அரசின் பிஎம் சூரியகார் திட்டத்தின் மூலம் வீட்டின் மாடியில் சோலார் பேனல் மாதம் 300 யூனிட் வரை இலவச மின்சாரத்தை பெற முடியும். இத்திட்டத்திற்கு மத்திய அரசு சுமார் 78,000 ரூபாய் வரை மானியம் வழங்குகிறது. இதன் மூலம் மின் கட்டணத்தை சேமிப்பதுடன் உங்கள் பயன்பாட்டிற்கு போக மீதமுள்ள உபரி மின்சாரத்தை அரசாங்கத்திடமே விற்று வருமானமும் ஈட்ட முடியும். மத்திய அரசின் பிஎம் சூரியகர் திட்டத்தில் அதிகபட்சம் 78,000 வரை மானியம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் எல்லோருக்கும் 78,000 கிடைக்காது. அவர்கள் தேர்வு செய்யும் சோலார் பேனல் திறன் பொறுத்து மாறும். 78,000 மானியம் சோலார் சிஸ்டம் அளவுபடி கிடைக்கும். 1 கிலோவாட் போடும்போது 30,000, 2 கிலோவாட் போட்டால் 60,000, 3 கிலோவாட் அல்லது அதற்கு மேல் என்றால் அதிகபட்சமாக 78,000 ரூபாய் கிடைக்கும். இந்த திட்டத்திற்கு பொதுவாக தேவைப்படும் தகுதிகளாக அரசு நிர்ணயித்திருப்பது: சொந்தமாக தனி வீடு இருக்க வேண்டும், விண்ணப்பதாரர் பெயரில் மின் இணைப்பு இருக்க வேண்டும், மொட்டை மாடியில் பேனல்கள் அமைக்க தேவையான இடவசதி இருக்க வேண்டும், ஆதார் அட்டை மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு அவசியம், விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். இந்த விலக்கு மார்ச் 31, 2027 வரை அமலில் இருக்கும். இந்த முடிவு அதிகமான மக்களை கூரை மேல் சூரிய மின்சக்தியை பயன்படுத்த ஊக்குவிக்கும் என்றும், சோலார் பேனல்களை தேர்ந்தெடுப்பதில் நுகர்வோருக்கு அதிக தேர்வுகளையும் நெகிழ்வுத்தன்மையும் வழங்கும் என்றும் அரசாங்கம் நம்புகிறது. எரிசக்தி துறை மற்றும் பல்வேறு தரப்பினர் எழுப்பிய கேள்விகளை தொடர்ந்து அமைச்சகம் இந்த தெளிவுபடுத்தலை வெளியிட்டுள்ளது. புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் மே 2025 ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அதன்படி சூரிய ஒளி மின்கலங்களுக்கான ALMM அங்கீகரிக்கப்பட்ட மாதிரிகள் மற்றும் உற்பத்தியாளர்களின் பட்டியல் 2 விதிமுறைகள் ஜூன் 1, 2026 முதல் அமல்படுத்தப்பட்டனர். இது உள்நாட்டு சூரிய ஆற்றல் உற்பத்தியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தது. இருப்பினும் பிரதமர் சூரியகர் யோஜனாவின் கீழ் கைவிடுதல் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும் நுகர்வோருக்கு இந்த தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று அமைச்சகம் தற்போது தெளிவுபடுத்தியுள்ளது. இதன் பொருள் அவர்களும் DCR அல்லது சோலார் பேனல்களை நிறுவ முடியும் என்பதாகும். இந்த விலக்கு இத்திட்டத்தின் கீழ் வரும் குடியிருப்பு மேற்கூரை சூரிய மின் திட்டங்களுக்கு மட்டுமே பொருந்தும். இத்திட்டத்திற்கு வெளியே உள்ள மற்ற சூரிய மின் நிறுவல்களுக்கு தற்போதுள்ள ALMM விதிமுறைகள் தொடர்ந்து பொருந்தும். கைவிடுதல் விருப்பத்தின் பொருள்: பிரதமர் சூரியகார் யோஜனாவின் கீழ் மானியம் பெறும் நுகர்வோர் பொதுவாக அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு இணங்க வேண்டும். இதில் உள்நாட்டு உள்ளடக்க தேவைகள் மற்றும் பிற நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் சோலார் பேனல்கள் அடங்கும். இருப்பினும் மானியத்தை பெற விரும்பாதவர்கள் இப்போது அதை விட்டுவிட்டு என்ற விருப்பத்தை தேர்ந்து எடுக்கலாம். இந்த முடிவின் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால், நுகர்வோர் மலிவு விலையில் மற்றும் எளிதில் கிடைக்கக்கூடிய சோலார் பேனல்களை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை பெறுவார்கள். தற்போது பல பகுதிகளில் DCR இணக்கமான மாடியூல்களின் இருப்பு குறைவாக உள்ளது. அதிகரித்து வரும் தேவையின் காரணமாக அவற்றின் விலையும் அதிகரிக்கக்கூடும். நிபுணர்களின் கூற்றுப்படி ஒரு 3 கிலோவாட் கூரை சோலார் அமைப்பின் விலை பொதுவாக 1.8 லட்சம் முதல் 2.3 லட்சம் வரை இருக்கும். இதுபோன்ற அமைப்புகளுக்கு மத்திய அரசிடமிருந்து 78,000 வரை மானியம் கிடைக்கிறது. அதை விட்டுக் கொடுக்கும் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும் நுகர்வோருக்கு இந்த மானியம் கிடைக்காது என்றாலும், அவர்கள் தங்கள் தேவைகள் மற்றும் பட்ஜெட்டின் அடிப்படையில் DCR அல்லது பேனல்களை தேர்ந்தெடுக்கலாம். இது பல சந்தர்ப்பங்களில் நிறுவும் பணியை விரைவுபடுத்தும்.